தொல்காப்பியரின் தொன்மை தமிழே, வள்ளுவரின் பாய்மை தமிழே, அவ்வை பிராட்டியின் அமுத தமிழே, இளங்கோவடிகளின் சிலம்பு தமிழே, கம்ப நாட்டாரின் காப்பிய தமிழே, அப்பர் சுந்தரரின் சைவ தமிழே, ஞான சம்பந்தரின் ஞான தமிழே, ஆழ்வார்க்கரின் வைணவ தமிழே, வள்ளலாரின் வசன தமிழே, பாரதியாரின் விடுதலை தமிழே, பாரதிதாசனின் புரட்சி தமிழே, காடுவெல்லின் காதல் தமிழே, கண்ணதாசனின் கண்ணல் தமிழே, நீச்சக்காரனின் வாணி தமிழே, இந்த சாலின் இணைய தமிழே, அண்ணா கண்ணனின் கணினி தமிழே. பாப்பா ஆன் பண்ணி பேச ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோஸ். ஓகே. முகேஷ் கண்ணா அவர்கள் பாடலில் இணைய தமிழே, பயன்படுத்துகிறது என்பதுதான் கடலின் ஆழத்தில் மறைந்திருந்த முத்துக்களை உலக வர்த்தகமாக மாற்றி மிகப்பெரிய கடல் வர்த்தக மையமாக உருவான ஒரு நகரம் தான் கீழக்கரை. ராமநாதபுரம் கடற்கரையில் அமைந்திருந்த கீழக்கரை பழங்காலத்தில் முத்து மற்றும் சங்கு வர்த்தகத்தின் இதயமாக விளங்கியது. ஆழ்கடலின் இருளுக்குள் மூழ்கிச் சென்று உயிரை பணயம் வைத்து முத்துக்களை எடுத்து வந்த தமிழர்களின் வரலாறு இன்று கூட கடல் அலைகளில் ஒலிக்கிறது. மாவட்டத்தின் முத்து தொழில் தொலைதூர ஐரோப்பிய நாடுகளில் இருந்த வெளிநாட்டு வணிகர்களையும் பயணிகளையும் ஈர்த்தது. முத்துக்களை எடுக்கும் ஒவ்வொரு செயல்முறையிலும் தமிழர் மீனவர்களின் திறமை அவர்களை வியக்க வைத்தது. ஆழ்கடலில் கிடைக்கும் முத்துகள் மிகவும் மதிப்புமிக்கவை என்பதால் மீனவர்கள் பல அடி ஆழத்திற்கு மூழ்கிச் சென்று முத்து சிப்பிகளை சேகரித்தனர். கைகளில் வலைகள், மூச்சை அடக்கிய துணிவு, கடலடியில் இருளை வென்ற அனுபவம், இதுவே கீழக்கரையின் முத்து தொழில். மூழ்கும் பணியை முடித்த பிறகு கடலடியில் இருந்த சிப்பிகள் மேலே கொண்டு வரப்பட்டன. பின்னர் அவை திறக்கப்பட்டு அதற்குள் மறைந்திருந்த முத்துக்கள் பிரித்தெடுக்கப்பட்டன. இந்த முத்துக்கள் வெறும் ஆபரணங்கள் அல்ல, அவை அரசர்களின் செல்வம், அரசாட்சியின் அடையாளம், உலக வர்த்தகத்தின் நாணயம். தமிழர் முத்து தொழிலின் பெருமை சங்க இலக்கியங்களை சாட்சியமாக கூறுகின்றன. அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, சிலப்பதிகாரம் இவற்றில் அனைத்திலும் முத்து, சங்கு, கடல் வணிகம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இவை தமிழர்களின் கடல் சார்ந்த வாழ்க்கை உயர்ந்த நிலையில் இருந்தது என்பதை நிரூபிக்கின்றன. கிபி 530 முதல் 550 வரை எகிப்திய பயணியான கோஸ்மஸ் இண்டிகோப்ளூஸ்டஸ் தனது குறிப்புகளில் மரல்லோ எனப்படும் இடத்தில் சங்கு மற்றும் முத்து சந்தை இருந்ததாக பதிவு செய்கிறார். அந்த மரல்லோ இன்றைய ராமநாதபுரம் கடற்கரையுடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. 9ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அரபியர்கள் ராமநாதபுரம் கடற்கரையை வந்தடைந்தனர். அவர்கள் இங்கு பார்த்தது செழித்து வளர்ந்த முத்து மற்றும் சங்கு தொழில். அரபு எழுத்தாளர்களான சுலைமான் மற்றும் அபூசை இங்குள்ள முத்துக்கள் உள்ளூர் அரசர்களால் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டதாக எழுதுகின்றனர். 10ஆம் மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் சோழர் பேரரசுகள் இந்த கடற்கரையை ஆட்சி செய்தனர். பல கல்வெட்டுகளில் முத்துக்கள் கோயில்களுக்கு காணிக்கையாக வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளில் பிற்கால பாண்டியர்களின் ஆட்சியில் இந்த முத்து தொழில் உச்சிக்கு சென்றது. தென்னிந்தியாவிற்கு வந்த உலக புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ பாண்டியர்கள் முத்து தொழிலை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்று எழுதுகிறார். 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட கீழக்கரையில் மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் முத்து மற்றும் சங்கு குளித்தலில் ஈடுபட்டிருந்தனர். 1874ஆம் ஆண்டில் முத்து மீன்பிடி படகுகள் சிவப்பு, நீலம், பச்சை என 3 பிரிவுகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. 1905ஆம் ஆண்டு நடைபெற்ற முத்து தொழிலில் மொத்தம் 318 படகுகள் பங்கேற்றன. அதில் 143 படகுகள் கீழக்கரையில் இருந்து, 74 படகுகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து, 35 படகுகள் தூத்துக்குடியில் இருந்து, 34 படகுகள் பாம்பனில் இருந்து, 9 படகுகள் மன்னாரில் இருந்து, மேலும்
நாகப்பட்டினம், கொழும்பு, தொண்டி, காயல்பட்டினம், தேவிப்பட்டினம், அதிராம்பட்டினம், அம்மாப்பட்டினம், கோட்டைப்பாட்டினம் போன்ற இடங்களில் இருந்தும் படகுகள் வந்திருந்தன. மதுரை வரகுண பாண்டிய அரசனின் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் குதிரைகள் வாங்குவதற்காக கீழக்கரைக்கு வந்த போது இங்கு கட்டப்பட்டதாக கருதப்படும் சொக்கநாத சுவாமி கோயில் இன்று உள்ளது. அக்கோயிலின் கல்வெட்டில் கீழக்கரையில் விற்கப்படும் ஒவ்வொரு 100 முத்துச்சிப்பிகளுக்கும் அரை பணம் வரியாக வசூலிக்கப்பட வேண்டும். அந்த வருவாய் கோயில் பூஜை மற்றும் பழுதுபார்ப்பிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு முத்து தொழில் கீழக்கரையின் பொருளாதாரத்தையும் மத வாழ்வையும் சமூக அமைப்பையும் எப்படி ஆதரித்தது என்பதை சொல்லும் அமைதியான சாட்சி. அலைகள் கரையை விட்டு மறைந்தாலும் அந்த கடலை ஆண்ட தமிழர்களின் வரலாறு அழியவில்லை. முத்துகளை மட்டுமல்ல, துணிவையும் தொழில்நுட்பத்தையும் உலக வர்த்தக நாகரிகத்தையும் தமிழர்கள் உலகிற்கு காட்டிய இடம் கீழக்கரை. கடலின் ஆழத்தில் தொடங்கிய அந்த பயணம் இன்றும் வரலாற்றின் ஆழத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. மதிப்பிற்குரிய முனைவர் ரா. விசாலாட்சி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தூணின்றி வான் படைத்த தூயவனுக்கே புகழ் அனைத்தும். அனைவருக்கும் வணக்கம். தூணின்றி வான் படைத்த தூயவனுக்கே புகழ் அனைத்தும். அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆறுயிர் தந்த ஆதி பகவன் அடிபணிந்து நன்றி மறப்பது என்றல்ல, நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நன்றி சொல்லும் பொருட்டு உங்கள் முன்னால் நிற்கின்றேன். முதலில் இந்த நிகழ்வானது எல்லா விதமான சிறப்புகளோடும் வெற்றிகரமாக நிகழ்ந்து முடிவதற்கு எங்களுக்கு உறுதுணை செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மேலும் நமது கல்லூரியானது 40வது ஆண்டை நோக்கி வெற்றி பயணம் போய்கொண்டிருக்கும் இவ்வேளையில் எங்களுக்கு பல்வேறு வழிகளிலும் பல்வேறு வகைகளிலும் உறுதுணையாக இருந்து நாங்கள் செல்ல வேண்டிய வழியை நெறியை எங்களுக்கு காண்பித்து எங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுமையா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியானது நமது கல்லூரியில் நடைபெற வேண்டும், அதை சிறப்பாக செய்து எல்லா வழிகளிலும் ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தமிழ் சங்கத்தின் தலைவர் முனைவர் இரா. ஹேமலதா அம்மா அவர்கள் இன்று நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்றாலும் அவர்களுக்கும் அவர்களோடு பல வெற்றி பாதைகளில் பல பேச்சுக்களை தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டு வெற்றிகரமான முறையில் இந்த நிகழ்வு நடந்து முடிவதற்கு ஏற்பாடு செய்த தமிழ்துறையின் தலைவர் முனைவர் வே. அகிலா அம்மா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு வாழ்த்துரையாற்றி அமர்ந்திருக்கும் தமிழ் செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் இரா. தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் திருமதி ஜென்னி வினோதாஸ்ரீ அம்மா அவர்களுக்கும் மற்றும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்துறையின் பேராசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு துறை சார்ந்த தலைவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இந்த பயிலரங்கில் இந்த கருத்தரங்கில் பல்வேறு தலைப்புகள் கொண்டு கட்டுரை சமர்ப்பித்த பல்துறை பேராசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல கல்லூரிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் ஆகியோருக்கும் இவ்வளவு நேரம் அமைதி காத்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு உறுதுணை செய்த எம் கல்லூரி மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக
சான்றிதழ் உங்களுக்கான சான்றிதழ் வந்து இங்கே கொடுக்கப்படும். அதை அனைவரும் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.